வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்போ தான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வருவாங்களா. லூசியா ஃப்ரெண்டு வந்து பேசுவாங்க. ஏண்டி நைட்டு பூரா இங்கே ஆஃபீஸ்லேயே தான் தூங்குனியா, அப்படி என்னடி பார்த்துட்டு இருந்தேன், விடிய தூங்காமல் கேஸ் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் இந்த கேஸில் எந்த அளவுக்குமா ஃபைல் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன எறும்பு ஊறி போனால் கூட அதை கூட நோட் பண்ணி வச்சுருக்காங்க, சின்ன விதக்கான போனால் கூட அதை நோட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய கேஸ் ஃபைல்ஸு, அதான்டி தேடிட்டு வர லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு கேட்கும், அப்போ உண்மையிலேயே நைட்டு போகிற தூங்கவே இல்லையா, கேஸ் தான் பார்த்துட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஆமாம் அதனால என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. லூசா நீ வீட்டுக்கு போகலையா, ஷென் உன்னை தேட மாட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் தேட போகிறாரு, நான் ஏன் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ ஒழுங்கா போ, வீட்டுக்கு போ, ஷென் கூட பேசு, ஷென் கிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ணதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன இப்போ ஷென்னுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குவாங்களா ஹீரோயின். அதுக்கு ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க, நான் ஷென்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, நேற்று நானும் தானே அந்த பிரச்சனை நடக்கும்போது இருந்தேன், தப்பு போகிறோம் அவன் மேலதான், ஷென் எந்த தப்புமே பண்ணலை, அவர் நீ தேவலாம் திட்டிகிட்டு இருக்கப்போ அவர் மனசு கஷ்டப்பட போகுது, பாவம் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் வந்து பார்ப்பாங்களா, ரொம்ப பார்க்காத, நேற்று நீ எப்படி தப்புச்சுன்னு சொல்லி நினைக்கிற, ஷென்னு தான் அதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா, நீ அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் நீ வந்து உன்னை கஸ்டடியில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி வந்துட்டான், ஷென்னு தான் கரெக்டான டயத்துக்கு வந்து அவனை தடுத்தாரு, அப்புறம் உன்னை எப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினச்ச, ஷென்னு தான் அவ்வளோ போராடி உனக்கு நீ நிரபராதி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம்னா கொண்டு வந்து கொடுத்தாரு, இல்லைன்னா நீ நேரம் வெளியில் வந்திருக்க முடியுமா, ஷென்னு உனக்காக இவ்வளோ பண்ணுறான், ஆனால் நீ ஷென்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்ற, ஒழுங்கா வீட்டுக்கு போடி அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அடுத்து ஷென்னோட ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஷென் வந்து ஜியான்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க, என்னாச்சு இந்த கேஸ் விஷயம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லைங்க சார், இந்த கேஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, அந்த 5 பூச்சி சீரியல் கில்லர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, மக்கள் எல்லாருமே இப்போ அந்த பூச்சி வந்து கடவுளாக நம்பி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த நெருப்பில் எரிஞ்சாங்கன்னா திரும்பி உயிரோட வர முடியும் நம்பிட்டு இருக்காங்க, இந்த கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு சார், இப்போ மக்கள் எங்கே போனாலும் கூட்டமாக அந்த சாமி வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு ட்ரெடிஷனாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஹீரோ சொல்லிடுவார், இது இப்படியே விடக்கூடாதுப்பா, இது மூட நம்பிக்கைக்கு வந்து ஒரு அதிகமாக ஆக்கிரும், அதனால நம்ம என்ன பண்ணலன்னா போய் அரெஸ்ட் பண்ணணும், நீ போய் பாரு, யார் இந்த மாதிரி பொய்யா பரப்புரை பண்றாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிடு, இந்த விஷயத்தை இதோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜியானா சரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிருப்பாங்களா, அந்த ஜின்ஷி ஷாப்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துல தான் காட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் இன்னும் வந்து வணங்கிட்டே இருக்காங்க, நிறைய பேருக்கு சேர்ந்துட்டாங்க, நமக்கு வந்து அந்த கடவுள் வந்து நல்லது பண்ணுவாங்க, நெருப்புல இருந்து திரும்பி உயிரோட வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்பி எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கதான் ஹீரோயினோட அம்மாவும் வந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் அந்த வழியா வந்தவங்க அவங்க அம்மாவை பார்த்துருவாங்க. அம்மா நீ இங்க என்னம்மா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இருடி, உனக்கு உங்க அப்பாவுக்கு தானே சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன், சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்களா. ஹீரோயின் நீ முதல்ல வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோயினோட அம்மா வந்து வெளியே கூட்டிட்டு வருவாங்க. வெளியே கூட்டிட்டு வந்து இப்போ எதுக்கடி என்னை இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இம்பீரியல் கார்ட்ஸ் சென்னோட ஆட்கள் தான் போய் அங்கே இருக்கவங்ககிட்ட இங்கேனா கூட்டம் போடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவங்கன்னா நாங்கள் ஏன் போகணும், நாங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணலை, நாங்கள் பாட்டு சாமி கும்பிட்றது, அவங்களுக்கு ஏன்னா தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஹீரோயின் அவங்க அம்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க கார்ட் சொல்லிடுவாங்க, இல்ல நீங்க தேவையில்லாம கூட்டம் கூடுறீங்க, இது அரசாங்கத்துக்கு எதிரானது, நீங்க போலன்னா அவங்களை கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா நாங்க போக மாட்டோம், நாங்க கண்டிப்பா இங்கதான் இருப்போம்னு பேசிட்டு இருப்பாங்களா. உடனே இவங்க அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா இழுத்துட்டு வந்துருவாங்க. இதுக்கு தாமா சொன்னேன், இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாதவாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் வீட்டுல இழுத்துட்டு போய் அம்மா வீட்டுல போட்டுருவாங்க. அம்மா கேட்பாங்க, எதுக்கிட்ட இப்ப என்னை இழுத்துட்டு வர, நீ ஒழுங்கா ஒரு நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா, நான் இது எதுக்கு போனேன், சாமி கும்பிட்றதுக்காக போனேன், அது யாருக்கு, உனக்கும் உங்க அப்பாவுக்காக தான் கும்பிட போனேன், நீ ஏன் என்னை இப்படி ட்ரீட் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அம்மா உனக்கு புரியுதா புரியலையா, அங்க போய் சாமி கும்பிட்டா எதுவும் நடக்க போறது இல்லை, அது பொய்யான இடம், நீ முதல்ல அதை நம்பு, அங்க எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா, அவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
உனக்கு தாண்டி புரிய மாட்டேங்குது. செத்தவங்கன்னா உயிரோட வருவாங்களாம், நெருப்புல எரிஞ்சு போய் சாக இல்லை. அவங்கள பழி போட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அந்துப்பூச்சி சேஃப்ல நெருப்புல எரிஞ்சு சாவாங்களே. இது உனக்கு தேவையா? நீயும் சரி உங்க அப்பாவும் சரி நல்லா இருக்குன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணி நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேற அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் பார்ப்பாங்க, அவங்க அம்மா கையில அந்த ஜேடு அந்துப்பூச்சி சேஃப்ல இருக்குமா, அதை பார்த்துட்டு இதுக்குமா அவங்க கையில இருக்கு, முதல்ல இதை குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. டே அதையாவது குடுற, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ வீட்டுக்குள்ளே கடமா, வெளியில வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் விஷயத்துல அந்த தலையிடுவேன், அது உன்னோட உயிருக்கே ஆபத்து, பேசாம வீட்டுல கடை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கதை சொல்லி தாப்பா போட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க, பிள்ளையை பெத்து வேணா தொலையை பெத்து வச்சிருக்கேன், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, கடவுளே எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கத்தி விட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்த அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்துப்பூச்சி கேஸ் ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்குல்ல. சரி, அந்த அந்துப்பூச்சி கேஸ் ரிலேட்டடா என்னென்ன கேஸ் நடந்திருக்கு, ஏற்கனவே தாமினி கேஸ் ஒன்று நடந்துருச்சு. அதுக்கு முன்னாடி சீரியல் கில்லர் 5 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லர் தொடர் கொலைகள் பண்ண அந்துப்பூச்சி பேட்டர்ல தானே பண்ணியிருந்தாங்க. சரி, இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பற்றி படிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே தூக்கம் ஹீரோயின் தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா ரொம்ப அனலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க ரூம் ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். என்ன இப்படி நெருப்பு எரியுது, நம்ம எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே புகையும் சரி அதிகமாயிரும், ஹீரோயினுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிரும். உடனே அங்க இருக்க பெட்ஷீட்டை எடுத்து தான் மேல போட்டுக்குவாங்க, நெருப்பு படக்கூடாதுன்ற மாதிரி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அடுத்து வெளியில காட்டுறாங்க, நெருப்பு பத்தி ஃபுல்லா எரியவும் ஆள்கள்லாம் சேர்ந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இருப்பாங்க. ஷென்னுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஷென் அங்கே வந்திருப்பாரு. ஏன்னா நெருப்பு இவ்வளோ பத்தி எரியுது, ஒருவேளை நம்ம ஹீரோயின் உள்ளதான் இருப்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யான்ஷி உள்ளதான் இருக்கியா, யான்ஷி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நெருப்பை பார்க்கும்போது ஹீரோ யோசிக்க மாட்டாரு, ஒருவேளை யான்ஷி உள்ளதான் இருப்பா போல இருக்கு, நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா நெருப்புல பாயிரான்ற மாதிரி போவாராம். உடனே அப்போ ஹீரோயினோட வாய்ஸ் கேட்கும், ஷென் அங்க இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. ஹீரோயின் அந்த பெட்ஷீட் போட்டு ஆப்போசிட் வழியா தப்பிச்சு வந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப டயர்டா தான் ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷம், ஒரு வழியா தப்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல வேகமா ஓடி வருவாரு. ஹீரோயின் ஹக் பண்ணிக்குவாராம். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்ப்பாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லதானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. திருப்பி ஹீரோ பார்ப்பாரு. ஹீரோயின் பார்க்கும்போது இனியார் கொஞ்சம் வீட்டு இருந்து அவ இறந்துருப்பாள அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயின் ஹக் பண்ணிக்குவாரா. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே ஹீரோ மேலே மயங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஹீரோ காப்பாற்ற வந்துட்டு இருக்கும்போது இடையில ஹீரோயின் பார்க்க ஓடி வருவார்ல. அப்போ ஒரு பையன் இடிச்சிருவான். இடிக்கும் போது ஹீரோ மேல என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு பவுடர், வெள்ளை கலர் பவுடர் வேற பட்டுரும். இப்ப ஹீரோயின் மயங்கி விழுந்துருவாங்களா. ஹீரோயின் மயங்கி விழுந்தோன்னு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் அப்படியே என்ன பண்ணிடுவாரு, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவாரு. வீட்டுக்கு தூக்கிட்டு போனா ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிப்பாங்களா. கண்ணு முழிச்சு எங்க இருக்கோன்ற மாதிரி பார்ப்பாங்க. வீடா, சரி நம்ம எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. ஹீரோ கேட்பாங்க, என்னாச்சு இப்ப எதுக்கு எந்திரிக்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஒன்றும் இல்லை, நீ அதிகமாக புகையை சுவாச்சிச்சுட்டு அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட, வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பார்ப்பாரு, ஆமா என்னை மன்னிச்சிரு, என் மேலதான் தப்பு, இனிமேல் அப்படி பேசியிருக்க மாட்டேன், நீ ரொம்ப நன்றி, நான் பேசுன மனசுல கூட வச்சுக்கல, நீ என்னை காப்பாத்திட்ட, நீயும் புரிஞ்சுக்கோ, நான் மனசுல இருந்து பேசுறேன், ஏதோ கேஸ் டென்ஷன்ல தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்களா. எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி சரி இப்ப நீ ரெஸ்ட் எடு, உனக்குதான் தெரியுதுல கேஸ் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அவனே ஹீரோயின் கேட்பாங்க, ஒருவேளை இந்த நெருப்புன்றது யாரோ திடீர்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட கேட்பாங்களா. ஆமா அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. ஒருவேளை இப்ப அங்க இருக்க கேஸ் ஃபைல் ரெக்கார்ட்ஸ்க்காக தான் அந்த நெருப்பு வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல உனக்காக தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. எனக்கு புரியல, என்ன கொலை பண்றதுக்காக வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா நீ உண்மையை கண்டுபிடிச்சிட கூடன்றதுக்காக தான் உன்னை கொலை பண்றதுக்காக வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா ஹீரோயின். உனக்கு புரியலையா, இந்த ஊர்ல உன்னைய மாதிரி எந்த தைரியமான பொண்ணும் இருக்காது,
சாக போறோம் தெரிஞ்சும் போய் இந்த மாதிரி கேஸ் விஷயத்துல தலையிட்டு இருக்காது. நீ ஒரு ஆள் மட்டும் தான் முட்டாள்தனமா இந்த மாதிரி வேலை பார்ப்ப. அதனாலதான் அவனை கொலை பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காங்க. இனிமேலாவது இந்த மாதிரி வெளியில போய் ஊர் சுத்திட்டு இருக்காம ஒழுங்கா வீட்டுல ரெஸ்ட் எடு. உனக்கு வெளியில ஆபத்துன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறியா நீன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ சத்தம் போடுவாரு. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவே பார்ப்பாங்களா. என்ன பாக்குற தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் வந்து பாப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அப்பா பக்கத்துல போவாங்களா. எதுக்கு ஹீரோயின் இப்படி திடீர்னு பாக்குறே, என்னாச்சு, எதுக்கு இப்படி பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோவோட கோட்ல இருந்து அந்த வெள்ளக்கல்ல பவுடர் இருக்கும். அது வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு திங்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து பவுடர் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எதுக்கு கலெக்ட் பண்ற அப்படின்னு கேட்பாங்களா. இந்த பவுடர் தான் அந்த கேஸ் விஷயமா நான் விசாரிக்க போன இடத்துலயும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படி இந்த பவுடர்ல என்னதான் இருக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின். சரி கூட நான் எடுத்துக்கிறேன், நீ கீழே போட்டுற அதை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் படக்க ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சரி இந்த பவுடரை வச்சு நீ இந்த பவுடர் என்னதான் நீ எப்படிதான் கண்டுபிடிப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டு கேட்பாங்களா. எனக்கு இந்த பவுடர் என்னன்னே தெரியல, நான் என்னோட மாஸ்டர் கிட்ட வேணா கேட்டு பாக்குறேன், அவரு தான் இதை பத்தி சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீ பார்க்கலாம், உங்க மாஸ்டர்கிட்டே போய் நீ கேட்டு சொல்லு, இப்ப நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரின்னு ஹீரோயின் சொல்லி விட்டுருப்பாங்க. அப்பதான் ஹீரோ நினைச்சு பார்ப்பாரு, என்னன்னா இந்த பவுடர் வந்து ஹீரோ மேல இடிச்சிட்டு போயிருப்பாங்களே, ஒரு பை இடிச்சிட்டு போயிருப்பான். அந்த பவுடர் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஹக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணியிருப்பாரு. அப்படி ஸ்மெல் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து ஒரு இல்யூஷன் தோடு இருக்கும். யாரு அப்படின்னா அது சீரியல் கில்லர். 5 வருஷத்துக்கு முன்னாடி 60 பேருக்கு மேல கொலை பண்ணாங்களே சீரியல் கில்லர். அந்த பொண்ணு வந்து அங்க போற மாதிரி வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்யூஷன், அந்த இல்யூஷனை கிரியேட் பண்ண இந்த பவுடர் தான். அதை வந்து ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில தான் கட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மாஸ்டர் கூட்டிட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. குடியில் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, ஏன் மாஸ்டர் உங்களுக்கு வந்து ஊர்ல எந்த இடமே கிடைக்கலையா, இப்படி நடுக்காட்டுல வந்து குடியில் போட்டு வச்சிருக்கீங்க, இங்கேதான் டீ குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா ஆமா, உனக்கு சொன்னா புரியாதுமா, டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம்னா இருக்கு, அந்த இடத்துல குடிச்சதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, மாஸ்டர் அதெல்லாம் விடுங்க, இந்த பாருங்களேன், இந்த பவுடர் என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. இது இந்த ஜின்ஷி ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேஸ்க்கு இந்த பவுடருக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க மாஸ்டர் வந்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு பார்ப்பாங்க. இங்க கூட அப்படின்னு பவுடர் பார்ப்பாங்க. பவுடர் பார்த்தோன்னே எதுவும் தெரியாதா. உடனே என்ன பண்ணிடுவாருன்னா அந்த பவுடர் எடுத்து நெருப்புல கொட்டிடுவாரு. உடனே ஹீரோயின் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், பக்கத்துல போங்களேன், இதை வந்து பார்க்காத பேசாம ஈரு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு விட்டுருவாரு. அப்புறமேட்டுக்கு பரவாயில்லையே, நெருப்பில் நல்லா எரியுது இந்த பவுடரு. அது வந்து இந்த பவுடர் வந்து நம்ம ஊர்ல தயாரிச்சது இல்லம்மா, ஏதோ வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கோஸ்ட் மார்க்கெட் இருக்கும்ல, அங்கதான் இது அதிகமா இருக்கும், வேணா நீ போய் பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத கேஸே இல்ல மாஸ்டர், இந்த ஒரு விஷயத்த கூட நீங்க எவ்வளவு டீட்டெயிலா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே மாஸ்டர் சொல்லுவாங்க, அப்படின்னா இல்ல, எனக்கு மேல நீ பாதிக்கு மேல என்னோட வித்தையை நீ கத்துக்கிட்ட, நல்லாதான் நீயும் இது பண்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ரெஸ்ட் எடுக்க போறேன், இனிமேல் நான் கேஸ்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டீ குடிக்க போவாங்களா. டீ வந்து சூடா இருக்கும், ஹீரோயின் சுட்டுரும். உடனே மாஸ்டர் சத்தம் போடுவாரு, இங்க பாரு, கேஸும் சரி வாழ்க்கையும் சரி, டீ எப்படி பொறுமையா ஆற வச்சு நிதானமா குடிக்கணுமோ அதே மாதிரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன மாஸ்டர் சொல்ல வரீங்க சொல்லி கேட்கும்போது, உனக்கு புரியலையா, நான் சொல்றேன், கேஸ்ன்றது என்னதான் பாக்குறதுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே உண்மையா இருக்காது. ஒரு விஷயத்த நீ இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னா உன்னோட க்ளூ எதுவுமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னும் புரியல மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. இப்ப நீ ஒரு கேஸ் விசாரிக்கன்னு வச்சுக்கோமா, அதுல வந்து உனக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நல்லா எவிடன்ஸும் இருக்கும். ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீ கேஸோட போராட கிடையாது, நீ வந்து உண்மையா ஒரு மனுஷன் கூட தான் போராடுற, அவன் தான் உன்னோட எதிரி. ஒரு கொலகாரனை தேடுற அப்படின்னா அந்த கொலகாரன் தான் உன்னோட எதிரி, அவன் வந்து உனக்கு மறைமுக எதிரி. அவன் முன்னாடி போறானா இல்ல நீ முன்னாடி போறியான்றதுதான் அந்த போட்டியில வந்து சுவாரஸ்யமே தவிர வேற எதுவுமே இதுல ட்ரிக் இல்ல. நீ எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறன்றதான் முக்கியம், நீ எந்த விதமா க்ளூ தேருன்றதான் முக்கியம். அவன் அடுத்து என்ன மாதிரி மூவ் பண்ணுவான்றத நீ கெஸ் பண்றதுலதான் நீ ஜெயிக்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாரு. சரிங்க மாஸ்டர், நான் புரிஞ்சிருச்சு,
இந்த நீங்கள் பரவாயில்ல எல்லாத்துக்கும் டீயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே மாஸ்டர் சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் டீ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சூடாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆற போடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இருக்க அன்பு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் மாஸ்டர் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும் மாஸ்டர்கிட்ட கேட்பாங்க, எங்க மாஸ்டர் போன தடவை அந்த அந்த பூச்சி கேஸ் வந்தது எதுக்காகனா அந்த ஜின்ஷி ஒர்க் ஷாப் கேஸ்க்காக வந்துச்சு. அந்த கேஸ் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரூனிங் இளவரசியோட பவரை குறைக்கின்றதுக்காக, ஒரே மாதிரி துணி போட்டிருக்காங்கன்றதுக்காக, அவங்க மேல பழி போடுறதுக்காக அந்த கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா ரூனிங் இளவரசிக்கும் ராஜமாதாவுக்கும் ஷா ஃபேமிலிக்கும் 3 பேருக்கு இடைப்பட்ட நல்ல உறவு வந்து இப்ப இல்லாம போச்சு. இந்த தடவை அந்த கேஸ் உருவாக்குனதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கிளியர் பண்ணதுக்கு காரணம் இதுதான். இப்ப திடீர்னு இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் மாஸ்டர்? ஒருவேளை இதுவும் ராஜ குடும்பத்தோட சம்மந்தப்பட்டிருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. எனக்கு எப்படிமா தெரியும்? நீ விசாரிக்க தான் உனக்கு தெரியும். நீ முதல்ல எதுக்குமே அவசரப்படாதம்மா, இதுவும் டீ மாதிரி தான். கொஞ்சம் டைம் எடுத்து பாரு, உனக்கே விளக்கம் புரியும். நீ அவசரப்பட்ட அப்படின்னா எதுவுமே உனக்கு கிடைக்காது. டீ எப்படி சூடா இருக்கும்போது குடிச்சா நாக்கில் வச்சுட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் உனக்கு வந்து எந்த இதுவுமே கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையா நீ ஆராய்ச்சி பண்ண உனக்கே ஒவ்வொரு முடிச்சுக்கலாம் அவ்வளோ போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் சரிங்க மாஸ்டர், நான் பொறுமையா பார்த்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. நல்லா ரெஸ்ட் எடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் இனிமேல் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி மாஸ்டரும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் நேராக எங்கே போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் இந்த ஜி தான் முக்கியமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதை வந்து ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க. அப்போன்னு பார்த்து லூசியை பொண்ணு வந்துட்டு, நீ இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு உடம்பு முடியல தானே, ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லி சொன்னோம், நீ இப்போ எதுக்கு இங்கே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அம்மா இல்லையே ஜிக்கு என்ன ஆச்சு, இவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உனக்கு கேஸ் ஃபைல்லாம் எடுத்து கொடுத்தானே, அப்போ தான் நான் அங்கே ஆஃபீஸில் நெருப்பு பிடிச்சிச்சு, அவன் தானே அந்த ஆஃபீஸ்க்கு இன்சார்ஜு. அதனால நம்ம சீஃப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பாவம் என்னால் தானே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு அவனுக்கு ஏதாவது எப்படி கைமாறு பண்ண போறேனே தெரில அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. சரி அதெல்லாம் விடு, நேற்று கேள்விப்பட்டேன் ஷென்னு ஒன்று தூக்கிட்டு போனாராமே, எப்படி அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஏன்னா எப்படின்னா நான் மேக்கம் போட்டுட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் அவன் தூக்கிட்டு போனா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நல்லா சம்பாதிக்கிறடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆமாம்மா, நீ மட்டும் என்ன எந்த ஒரு விஷயத்தையும் விட மாட்டேற, நல்லா ஓட்டவை தானே, நீ வாய் பேசிட்டு தானே இருக்க, என்கிட்ட பேசாதடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லூசி அப்படி கேட்கும், நல்லா ஃபேஸ்னா பாரு எவ்வளோ பல்லன்னு இருக்குது, இங்கே இருந்து ஆஃபீஸில் இருந்தேன்னா தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன், எப்படி உனக்கு ஷென் வீட்டிலன்னா தூக்கம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கும் அதாண்டி தெரியல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போகும்போது ஷென்னோட வீடு வந்து வெளிச்சமா இருந்துச்சு, இப்போ எனக்கு ஷென்னோட வீட்டை பழகிருச்சா இல்லை அங்கே இருக்க அட்மாஸ்பியர் பழகிருச்சானே தெரியல, இப்போ எனக்கு அங்கே நான் நிம்மதியாக தூக்கம் வருது, இங்கே கூட தூக்கம் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல உனக்கு எல்லாமே பழகிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான், நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம், கேசி விஷயத்த முதல்ல பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து நைட்டு தான் கட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோக்கு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க. அது ஹீரோ பார்த்துட்டு என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அது ஒன்றும் இல்லை, நீ காப்பாற்றுனீல அதுக்காக தான், இனிமேலும் உனக்கு கண்ணு தெரியிற வரைக்கும் நான் தான் சமைச்சு கொடுப்பேன், நீ அதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பார்ப்பாங்களா, என்ன பார்க்குற சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் சாப்பிடலன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் சாப்பிட மாட்டேன்றேன், நான் சமைச்சு கொடுத்த உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இங்கே பாரு உனக்காக நான் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்கேன், எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிடணும் புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வந்து சாப்பிட மாட்டாரு, சாப்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்ப போவாங்களா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாங்க. கையை பிடிச்சி இழுக்கவங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவோட மடியிலே விழுந்துருவாங்க. சரி விடுறா நான் எஞ்சி போறேன் அப்படின்ற மாதிரி போக பார்ப்பாங்களா. ஹீரோ ரொம்ப கிட்ட க்ளோஸாக அவர் வரல, ஒழுங்கா இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன உனக்கு புது பழக்கமாக போச்சு, உனக்கு கண்ணுதான் தெரியாது பட்ச புது விதமான நோய் வந்து உனக்கு தொத்திக்கிச்சு போல இருக்கு, இப்போனா கூட ஆள் இல்லைன்னா சாப்பிட மாட்டா போல இருக்கு, விட்ட ஊட்டி விட சொல்லுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பண்ணை எடுத்து ஹீரோயின் வாயில திணிச்சு விட்டுருவாங்க. ஹீரோ அது சாப்பிடோன்னே அவங்களுக்கு வந்து போயிடும், ஏன்னா இவன் நமக்கு திடீர்னு ஊட்டி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு
அப்போ வந்து திருப்பி எந்திரிக்க பார்ப்பாங்களா, ஹீரோ தான் தட்டி கொடுப்பாங்க, முதுகுக்கு தட்டி கொடுத்து ஹீரோயின் வந்து தூக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி சரி இப்போ என்ன உனக்கு சாப்பிடணும் அதானே, நான் கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ பாப்பாரா உடனே ஹீரோயின் வந்து அந்த ஹீரோக்கு செஞ்சு கொடுப்பாங்களே டிஃப்ரெண்ட்டான சமையல், அதை சாப்பிட வைப்பாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சாப்பிட பிடிக்காது, அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இப்போ தெரியுது அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல நீ சாப்பிடு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, இனிமேல் நானும் உன் கூட சாப்பிடணும் அதானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சாப்பிடுன்னு ஹீரோயின் ஒத்துக்குவாங்களா, என்ன ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அப்போ என்ன பண்ண சொல்றது, உங்ககிட்ட திரும்பி வந்து மாட்டிக்கிட்டேன், நீ என்ன சொன்னா கேட்டுத்தானே ஆகணும் அதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ மறப்பாரா. சரி சரி வா வேற வழியில சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இங்க 2 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜியானு பட்லர் அந்த யாழினி பொண்ணு 3 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ பட்லரும் ஜியானும் சொல்லுவாங்க, பாத்தியே உங்க ஜோடி பிரிக்க முடியாத ஜோடி, இப்படிதான் இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே அந்த பொண்ணு சொல்லு, எத்தனை நாளைக்கு நானும் தான் பாக்குறேன், கொஞ்ச நாள் இப்படி இருந்தால் பிரிஞ்சுதானே போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். அடுத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் கில்லர் வந்து ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, அந்த வீடை தான் காட்டுறாங்க. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டனா என்னை எதுவும் பண்ணிடாது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. என்னடா இவர் இப்படி பயப்படுறான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஜன்னல் வழியா வந்து அந்துப்பூச்சி ஒன்று பறந்து வரும். அது எப்படி இருக்கும்னா நார்மல் அந்துப்பூச்சி மாதிரி இருக்காது, சிவப்பு கலர் லைட் அது மேலே எரிஞ்சிட்டு இருக்கும். என்னடா ஒரு பூச்சி தான் வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுத்திலும் நிறைய பூச்சி, அப்படி ஒரு வெட்டிக்கிளினா படையெடுத்தா எப்படி வரும் அந்த மாதிரி நிறைய பூச்சிகள் படையெடுத்து வந்து அவர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் எங்க பண்ணினா ஆணையில இருந்து ஹேங் பண்ணி மாட்டி விடுற மாதிரி மாட்டி விட்டுறது. அப்படின்னு பார்த்து பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க கழுத்துல ஒரு தூக்கு கயிறை போட்டு நெரிச்சு அவரை மேல தொங்க விட்டுறாங்க. இந்த சீன் இங்க காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த இடத்துக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் விசாரிக்க வராங்க. கேஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஹீரோட ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்ட ஹீரோ கேட்குறாரு, சார் இங்கே பாருங்க சார் எப்படி தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க சார், நாங்கள் வந்து மழை பெஞ்சனால நிறைய எவிடன்ஸ் அலைஞ்சு போச்சு, இது மட்டும்தான் இருக்கு, ரொம்ப கொடூரமாக தான் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எந்த எவிடன்ஸும் கலைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் பார்ப்பாங்க, மேலே தொங்க விட்டு தானே தூக்கில் தொங்க விட்ட மாதிரி தானே பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்லிடுவாங்க, இதே மாதிரி தான் என்னோட அக்காவையும் சரி ஹானையும் சரி அந்த இடத்துல வந்து கட்டி போட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த சீரியல் கில்லர் பொண்ணு பண்ணுச்சுல அதே படம் தான் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்க, அந்த பூச்சி ஷேப்பில் இருக்குன்றதுக்காக கை காலே அதே மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பட் எங்கப்பா அவன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாங்களா. இல்லைங்க சார் அவர் வந்து மணலில் பாதிக்கப்பட்டவர் வந்து இறக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஜியன் வந்து சொல்லுவான், ஆமாங்க சார் நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க இங்கே இந்த இடத்த கண்காணிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஆளுகளை கண்காணிக்க போட்டிருந்தோம், நெருப்பு பிடிச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவனை வந்து காப்பாற்றிட்டாங்க, இப்போ கொஞ்சம் உயிரோட தான் இருக்கான், அவனும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி நம்ம இந்த கேஸ் வந்து சாதாரணமாக இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஷெனி கீழே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து சொல்லுவார், சார் இப்போ வந்து இன்னொருத்தவங்க இறந்துட்டாங்க சார், எரிச்சு கொண்டிருக்காங்க அவங்கள்னு சொல்லுவாங்க. என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பார். ஆமாங்க சார், அந்த கோவில் விஷயத்தில் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார்ல ஷுன்னு, நம்ம பாடி கார்டில் ஒருத்தர், அவரை தான் சார் எரிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் நம்ம இன்டர்னல் கார்ட்லேயே ஒருத்தவங்க கொண்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஷென் ஆச்சுன்னு பார்ப்பார். ஆமாங்க சார் இப்போ தான் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி அந்த இடத்துக்கு போய் என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ அங்கே அனுப்பிச்சி விட்டுருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வருவாங்களா. வெளியே வந்து பொதுமக்கள் எல்லாமே இந்த இடத்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பொதுமக்களுக்கு இடையில வந்து அந்த ஜியனா இருக்காருல அவர் வந்து பார்ப்பாரு. ஹீரோயினை ஒரு டவுட்டா பார்த்துட்டு அங்கிட்டும் போயிட்டு இருப்பாரா. ஹீரோயின் இதை நோட் பண்ணிடுவாங்க, யாரோ தன்னை வாட்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஜியான்கிட்ட கணக்காட்டுவாரு. ஜியான் யாரு அப்படின்ற மாதிரி போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. பிடிச்சிட்டு வந்து பார்த்தா ஜியன்னா, என்னன்னா ஜியன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. அது ஒன்றும் இல்லைம்மா, இது வந்து நெருப்பு பிடிச்சி வச்சுல அந்த இடத்துல வந்து உனக்கு தண்ணி ஊற்றி கிளீன் பண்றவெல்லாம் எனக்கு தானே கொடுத்தாங்க, முடிச்சாச்சு, அதான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு சொல்லி வந்தேன், பட் இங்க கூட்டமா இருக்கு அப்படின்றதுனால விட்டுட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால என்னன்னா கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஷென் வந்து நோட் பண்ணுவான், அவன் வந்து அவனோட இன்டென்ஷன் வந்து ஹீரோன்ட்ட சைன் வாங்க வந்தது இல்லை, அவன் வந்து வேற இந்த இடத்த நோட்டை விட வந்திருக்க மாதிரி தான் இருக்கு, நம்ம ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். அது வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணிடுவாரு. ஹீரோ நோட் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருப்பாரு. அவனை அங்க எடுத்து போயிடுவாங்க.
அடுத்து ஊருக்குள்ள பொதுமக்கள் தான். பொதுமக்கள் எல்லாரும் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த யாருமே நம்ம கடவுளை மதிக்காதனால கடவுள் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்கு. அந்துப்பூச்சி கடவுளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவங்கள மதிக்காதவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் அந்த சட்டம் பேசின ஒருத்தன் ஷுன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் கால வேலை பார்த்தவன் பொதுமக்கள் கூடுறத தடுத்து அடைச்சு விட்டானா அவனை எரிச்சு நம்ம கேட்டு முன்னாடியே தொங்க விட்டுருச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வெள்ளை பிசாசுன்னு சொல்லுவாங்கள ஷென்னு, அவரோட ஒய்ஃபுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. ஷென்னு அவரோட ஆட்கள் அனுப்பி விட்டதானே இந்த மாதிரி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அதனாலதான் தண்டனை கொடுத்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பொண்ணு எரிஞ்சு செத்து போயிருக்கு தெரியுமா? இதுக்கெல்லாம் அவன் நல்லா அனுபவிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கதை யார் கேட்டுட்டு இருப்பா அப்படின்னா நம்ம பாஞ்சி இருக்கானா அவன் கேட்டுட்டு இருப்பான். அடுத்து ஹீரோயின் நைட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு சீக்ரெட் கோட் சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே பாஞ்சு உள்ளுக்குள்ளேருந்து அதுக்கு பதிலுக்கு சீக்ரெட் கோட் சொல்லிட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோயின் உள்ள போயிடுவாங்க. என்னாச்சு, நான் அந்த பவுடர் பற்றி விசாரிக்க சொன்னேன்னு விசாரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதெல்லாம் விசாரிச்சுட்டேன். அது பக்கத்து நாட்டிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் என்ன ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ என்னடா எதிர்பார்க்குற, காசு எதிர்பார்க்குறேன், என்கிட்ட ஒத்த பைசா உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி காசு தான் கொடுக்க மாட்டேன், ஏதாவது ட்ரிங்க்ஸாவது எனக்கு ஆஃபர் பண்ணுறியா அப்படின்னு கேட்பானா. நீ வேணா ஒத்துக்கோ, நீ தான் அந்த டிடெக்டிவ், எனக்கு லெட்டர் போட்ட டிடெக்டிவ் ஒத்துக்கோ, நான் உனக்கு வேணா ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லுவானா. அப்போ அவன் சொல்லுவான் ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ஏன்னா நீ தானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ நான் தான் சொன்னால் மட்டும் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்துரு அப்படின்னு கேட்பாங்களா. அந்த மாதிரி கனவுனா காணாத, உனக்கு 1 ரூபா கூட நான் தரமாட்டேன், ட்ரிங்க்ஸும் வாங்கி தரமாட்டேன், வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஹீரோவோட வீட்டில் தான் கட்டுவாங்க. ஹீரோ ஜியான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கேஸ் விஷயமா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஜியான் கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பாரு போல இருக்கு, அந்த ஜி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு விசாரின்னு சொல்லிட்டு அவன் விசாரிச்சுட்டு சொல்லுவான். சார் உங்களுக்கு நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார், அவன் சீக்கிரட்டா ஏதோ மருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான், அவன் ஒரு டாக்டர் போல இருக்கு, அவன் ஆனால் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வேலை பார்க்குறான், அவன் எதுக்கு இவ்வளோ மருந்து மூலிகைன்னா வாங்கினான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஏற்கனவே அவன் மேலே சந்தேகமாக தான் இருந்துச்சுன்னு பேசிட்டு இருப்பாங்களா. உங்க பேசிட்டு இருக்கும்போது வெளியில யாழ்னி டீ கொண்டுட்டு வந்திருக்கும் போல இருக்கு. அந்த பொண்ணு ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பையனுக்கும் ஜின்சி கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு இது ஹீரோ நோட் பண்ணிட்டு அங்க கண்ணை காட்டுவார். அவனு ஜியான் போய் டக்குன்னு கதை திறப்பான். யாழ்னி பொண்ணு இல்ல சும்மா டீ கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ மறப்பாரா, இங்க இருந்து போமா அப்படின்னு ஜியான் சொல்லுவானா. ஏன் நீங்க என்னை சேர்த்துக்க மாட்டேன்றீங்க, நான் தானே கேஸ் கொடுத்தேன், என்னையே இது பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்ப ஜியான் சொல்லிடுவா, ஏதாவது கேஸ்ல அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்ட்ட சொல்லுவோம், நீ கிளம்புமா அப்படின்ற மாதிரி யாழ்னி பொண்ணை அனுப்பி விடுவாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அங்க வருவாங்களா. யாழ்னி பொண்ணு முறைச்சிட்டு தான் போகும். ஹீரோயின் நேரம் உள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. என்ன கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. அது ஒண்ணும் இல்ல, அந்த பவுடர் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பவுடர் பக்கத்து நாட்டை விளையக்கூடிய பவுடர் தானா. அந்த பவுடர் ஈஸியாக கிடைக்காது. ஒரு விதமான செடியிலேருந்து அந்த பவுடர் உருவாக்குறாங்க. அந்த செடி எந்த விதமான மண்ணில் இருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் மண்ணில் தான் வளருமா. இது எல்லாருக்குமே ஹாலுசினேஷனையும் இல்யூஷனையும் ஏற்படுத்தக்கூடிய பவுடரா. அந்த ரெண்டுமே பண்ணும். எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக ஒருத்தவங்க தனியாக இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இல்யூஷன் வரும். இதே இது ஒரு பொதுமக்கள் நடக்கிற இடத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கனவோ ஒரே மாதிரி ஹாலுசினேஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க சீக்கிரட்டா இருந்துட்டு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தா போதும், அவங்க மேல பவுடர் தூவிட்டு அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாவே அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கனவு இல்லை இறந்து போன உயிரோட வந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண முடியும். இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பெருமையை பேசிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்களா. எங்க இருந்து உனக்கு நியூஸ்னா கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அதுவா என்கிட்ட தான் பாஞ்சி இருக்கான, பாஞ்சி தான் எல்லா டீட்டெயிலையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஹீரோ மறப்பாரு. இந்த பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. இந்த பாரு முதல் அப்படின்பாங்க. ஜியனாவோட ரிப்போர்ட் தான் இதுல இருக்கு. என்ன ஜியனாவுக்கு என்னாச்சு, உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமா, இங்க இருந்து நீ கோஸ்ட் மார்க்கெட்டு போய் பாஞ்சு கூட ஊர் சுத்ததான் உனக்கு நேரம் இருக்கும். உன் பக்கத்துலயே ஒரு க்ளூ இருக்கு, அதை விட்டுட்ட பாரு அப்படின்ற மாதிரி சொல்ற. என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. அப்பதான் நோட் பண்ணுவாங்க. அப்ப நீ ஜியனாவை சந்தேகப்படுற அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமா ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ சொல்லும் போது எனக்கும் தோணுது. ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்க்கும்போது என்கிட்ட ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்மெல்லை நோட் பண்ணி அது அசால்ட்டா இருக்கும்னு சொல்லி விட்டேன். ஆனா அந்த ஸ்மெல்லை ஏற்கனவே ஸ்மெல் பண்ணி
பண்ணியிருப்பேன். எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிங்க் கோயில் சொன்னோம் பார்த்தியா, அந்த இடத்துல ஸ்மெல் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அவங்களும் சஸ்பெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா, அப்படி சஸ்பெக்டாக இருந்தால் அவனுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. ரீசன் என்னன்னு சொல்லி தெரியல, ஆனால் நிறைய விஷயத்தில் நான் நோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கூட அவன் வந்து கேஸை வந்து பார்க்க வந்த மாதிரி தெரில, நம்ம எவிடன்ஸை கலெக்ட் பண்ண வந்த மாதிரி தான் இருக்குது. இது சீக்கிரமாக முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் வந்து இந்த சீரியல் கில்லர் கேஸில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கான், அந்த அந்துப்பூச்சி பட்டதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். யாருன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ சொல்லுவான், உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ஜியானை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த டிடெக்டிவ் இருக்கார்ல, இப்போ மனநலம் சரியில்லாமல் இருக்காங்க பார்த்தீங்க, அவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின்ட்டு கேட்பாங்களா. உண்மையில எனக்கு இந்த விஷயம் தெரியாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நான் அந்த ஐடியா படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுக்கோவேன், நம்ம கண்டிப்பாக கொலையாளி யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோட்ட சொல்லுவாங்க. ஹீரோ அதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் பாட்டுவாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் தானே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கேஸ் புக் எல்லாத்தையும் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஜியானா கிட்ட. ஜியானா என்னம்மா எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ ஷாக்காக இருக்கும், ஏன்னா இவன் தானே கொலை பண்ணா. ஆனால் ஷாக்கை என்னம்மா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆமாண்ணா நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரம்மா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் தான் கொலை பண்ணியிருக்காரு. அவர்னாம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த டிடெக்டிவ் தானா, அவர் வந்து பைத்தியம் மாதிரிலாம் கிடையாது, இத்தனை பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு, அவர் தான் அந்த ஜின்ஷி ஷாப்போட கொலை கேஸ்க்கு சம்மந்தப்பட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இதை ஷாராக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் யார், பெரிய ஆளாச்சு, அவர் தான் கண்டுபிடிச்சாரு, அவர் வந்து இதுக்காக 1000 கோல்டு தங்க காயின் வாங்கி வச்சுருக்காரு, அது அவரோட வீட்டிலே புதைச்சி வச்சுருக்காரு. ரொம்ப நேரம் ஆச்சு தெரியுமா நாங்கள் அதை வந்து தோண்டி வெளியில் எடுக்கிறதுக்கு, இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ அவங்கள வந்து நாங்கள் கொலை வேற பண்ண போகிறாங்க நாளை கழிச்சு, சீக்கிரட்டாக வந்து இதை நடத்த சொல்லி மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னம்மா அவரை வந்து எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. அவரை நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆஃபீஸில் அடைச்சி வைக்கல, இது சீக்ரெட்டாக நடக்குன்றதுக்காக நம்ம ஆஃபீஸில் தானே அடைச்சி வச்சுருக்காங்க, நாளைக்கு ட்ரெய்லர் இருக்குது, ட்ரெய்லர் முடிச்சோடனே அவங்கள கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அவன் வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக பார்ப்பான், ஏன்னா அவனுக்கு வந்து இவனை பிடிக்காது போல இருக்குது, யார அந்த டிடெக்டிவ் அப்பையும் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாண்ணா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த ஜின்ஷி ஷாப்பு எல்லாமே எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா ரூனிங் இளவரசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே பழி போடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்களா. உனக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரு, என்னம்மா சொல்லிட்டு இருக்க, ஒரு இளவரசியோட பதவி பிடுங்குன்றதுக்கு அப்பாவி ஒரு உயிர் எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கொந்தளிப்பான். ஆமாண்ணா எனக்கு என்ன தெரியும், எனக்கே தெரியல, என் ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எங்கள் அடுப்பில் உட்காந்துருப்பான். அடுத்து நைட்டு தான் கட்டுவாங்க. நைட்டு ஜெயிலில் தான் ஒருத்தன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னா செவுத்துல முட்டிகிட்டு இருப்பான், நான் தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி முட்டிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்தில் கயிறை போட்டு ஒருத்தன் வச்சு கொலை பண்ண பார்ப்பான். நீ சாப்பிட நீ தானே அத்தனை பேர் உயிரை கொலை பண்ணியிருக்க, அந்த ஜின்ஷி ஷாப்ல இருக்கணும்னு அப்பாவி உயிர், இதுக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்தை நினைச்சிட்டு இருப்பாங்களா. அப்பான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திருப்பி சண்டை போட்டு அடிக்க ஆரம்பிப்பான். அப்பதான் காட்டுறாங்க அந்த மாதிரி செவுத்து பக்கம் திரும்பி நின்னது வந்து ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணா தப்பிச்சு போகணுன்றதுக்காக ஒரு வெள்ளை கலர் பவுடர், இத்தனை நாள் ஹாலினேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு பவுடர் சொல்லுவாங்களா, அந்த பவுடர் வந்து தூவி விடுவாங்க. தூவி விட்டா அவன் ஜியான் என்ன பண்ணிடுவான், அந்த பவுடர் தட்டி விட்டுருவான், அவன் ஸ்மெல் பண்ண மாட்டான். இவனுக்கு ஷாக்காக இருக்கும், அந்த பவுடர் நெருப்பில் பட்டனா எரிஞ்சிருமா. இவன் ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான், எப்படி இவனுக்கு மட்டும் பவுடர் வந்து வேலை செய்யலன்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா இவன் மூக்கில் பஞ்சு வச்சிருப்பான். அதை அப்போ எடுத்து பார்ப்பான். சரி யாரா அந்த மாதிரி பண்ணி வந்திருக்கா, கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் இருக்க திரையை எடுத்து பார்த்தா தான் தெரியும் ஜியானா நீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஷாக் ஆகும். ஹீரோ வந்து நான் ஏற்கனவே கெஸ் பண்ணதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஜி சொல்லுவான், நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா. நான் சொல்லுவேன், நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல, உங்க ஒய்ஃபும் அப்படிதானே பண்ணாங்க, ஸோ நானும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் சொல்லிடுவாங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லை, இவ்வளவு இது பண்ணதுமே இது அந்த கொலைக்காகவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம்மா, அந்த
கேஸுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் உண்மையை ஒத்துக்க மாட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இல்லை இல்லை எனக்கு உண்மை தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, நீங்கள் வந்து ஜின்ஷி ஷாப்புக்காக பண்ண கிடையாது, அந்த ஜின்ஷி ஷாப்போட ஓனர் காங் அப்படின்றவர் இருக்கார்ல, அவங்களுக்காக தான் கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பாவை சொல்ல ஆரம்பிப்பான். பரவாயில்லையே, இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அந்த ஜின்ஷி ஷாப் கொலை விளக்க தான் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் ஒரு சிலர் அந்த ஓனரோட பேர் காங்குன்றது ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பான். இவன் வந்து ஸ்டார்டிங்ல 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே அந்த கொலை நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத காட்டுவாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவன் வந்து அப்பதான் ஃப்ரெஷரா வந்து எக்ஸாம் எழுத வந்திருப்பான். இவனுக்கு யாரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, இந்த ஜின்ஷி ஷாப்னு சொல்றாங்களே அவரோட ஓனர் ஃப்ரெண்டு. அவனும் இவனும் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்ல வந்து இவன் ஒரு தடவை ஃபெயில் ஆயிடுவான். ஃபெயில் ஆனதுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, வீட்டுக்கு போற வேண்டிய நிலைமை இருக்குமா. உடனே இவங்க இந்த ஜின்ஷி ஷாப்போட ஓனர் தான் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ஃப்ரெண்டு தான் யாரு, அந்த மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காருல்ல, இவர் வந்து முன்னாடி டிடெக்டிவா வேலை பார்த்துருப்பாரு, ஹீரோயின் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே. அவர்கிட்ட வந்து போய் ரெக்கமெண்டேஷன் மூலமா இவனை வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இவனை வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாரு. அடுத்ததான் இவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். இவன் வேலை பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஜின்ஷி ஷாப் வந்து இந்த மாதிரி தப்பா துணி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, வெட்டி கொண்டிருப்பாங்க. இந்த வெட்டி கொண்டதை வேணும் வந்து என்ன பண்ணுவான்னா, மக்கள்ல ஒருத்தரா வந்து நின்று பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதை வந்து சொல்லி முடிக்கிறான். அப்ப கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உண்மையிலே ஜின்ஷி ஷாப்போட ஓனர் வந்து தப்பு பண்ணலாமா, நான் இத்தனை வருஷமா கேஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ற இடத்துல தான் இருக்கேன், நான் நோட் பண்ணி பார்த்தேன், யாருமே தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக நீங்க போய் அவனை வந்து பைத்தியமாக்குறதும் அவங்க ஒய்ஃபை கொலை பண்றது நியாயமான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அது தண்டனைக்குரியவங்க தான், அவங்க சாகிறதுக்குரிய தான், நான் இந்த தப்புவே பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். சரி இதெல்லாம் நீங்க தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அந்த ஷுன்னை வந்து கொலை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து அவனை கொலை பண்ணலன்னு சொல்லும்போது, சரி நீங்க கொலை பண்ணலன்னே வச்சுக்கலாம், அப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு இந்த டெக்னிக் யார் சொல்லி கொடுத்தா, அந்து பூச்சி பேட்டர்ன்ல வந்து கொலை பண்ற டெக்னிக்கையும் இந்த நெருப்பை வர வைக்கிற டெக்னிக்கையும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா, சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் மைட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே கத்திட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து என்ன பண்ணிடுவாங்க, கூட்டு போயிடுவாங்க. அடுத்த நைட்டு ஹீரோ வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சு பவுல் வைப்பாரா. ஏன் இன்னைக்கு வந்து சாப்பிடும்போது எதுவுமே பேசல, பவுல் அப்படியே வச்சுட்டேன், ஏன் நான் சாப்பாடு செஞ்சு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. அப்போ ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பாரு, நீ இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, ஜி கிட்ட சொன்னது பூரா பொய், ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணியிருப்பேன், மாட்டிருந்தீன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. என்ன நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, அவன் தான் ஒத்துக்கிட்டானா உண்மையா, உனக்கு இப்பதான் புரிய மாட்டேங்குது, சிம்பிளான ட்ரிக் தான் நிறைய ஒர்க் ஆகும், பாத்தியில ஒர்க் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா ஒர்க் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வேலைனா பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, இந்த கேஸை வந்து இதோட க்ளோஸ் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. இல்ல க்ளோஸ் பண்ண முடியாது, நீ வேணா பாரு, 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த கொலை வழக்குல, ஒண்ணு வந்து இவன் கண்டுபிடிச்சாச்சு, இன்னொருத்தர் யாருன்னே தெரியல, அவர் தான் வந்து நம்ம இம்பீரியல் கார்ட்ல ஒருத்தரான ஷுன்னை வந்து கொலை பண்ணியிருக்காரு, எரிச்சு கொண்டிருக்காங்க, அது யாருன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, இவங்க வந்து தொடர் கொலைக்கு அவங்க தான் காரணமாகவும் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அந்த ஹீரோ சொல்லுவாங்க, இத்தனை நாள் யூஸ் பண்ணியும் உன்னோட மருந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்ற, ஒருவேளை உன் மருந்து போற வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அவனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமா ரொம்ப வேஸ்ட் தான் போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்களா. அப்படி வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சாப்பிடுற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. என்ன பண்றது, சாப்பிட்டு பழகிருச்சு, அதான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என் மருந்தோட டேஸ்ட் நல்லா இல்லை, வயிறு தான் பெருசாயிருச்சு போல இருக்கு, அதான் நான் கொடுக்க சாப்பிட்டுட்டே இருக்கேன், எல்லாமே காலி ஆயிடுச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கதவு திறந்துட்டு யாழினி பொண்ணு உள்ள வரும்போது நாளைக்கு நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்கும்போது, நான் தான் அந்த ஜின்ஷி கேஸை வந்து கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன், கண்டிப்பா அந்த கேஸ் விஷயத்துல ரிலேட் பண்ணியிருக்கான் அப்படின்னா நானும் வருவேன், நாளைக்கு காலையில் ட்ரெயிலருக்கு போகும்போது எங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கோர்ட்ல வந்து விசாரிச்சுட்டு இருப்பாரு. விசாரிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அங்கதான் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த கொலை பண்ணான்னு சொல்லோம்ல அந்த ஜி அப்படின்றவன் இருப்பான். அடுத்து பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பார்ல இவர் அவரும் இருப்பாரு. அவங்க 2 பேரும் இருக்கும்போது வந்து கேட்பாங்க, நீ தானே கொலை பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்பாரா. உடனே அவன் சொல்லுவான், இந்த ட்ரிக்கெல்லாம் நிறைய நான் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல பார்த்துட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல இப்படிதான் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே சீஃபும் சத்தம் போட ஆரம்பிப்பாரு, நீ என்னடா பேசிட்டு இருக்க, நீ பண்ற தப்புன்னு ஒத்துக்க மாட்டியா, உண்மையை ஒத்துக்கடா பேயாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஆனா எதுவுமே பேசாம அமைதியா இருப்பான், நான் இந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி நீங்க வச்சு விசாரிச்சா உன்னது எதுவும் சொல்ல மாட்டேன், நான் உன்னை என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. உடனே வந்து அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ வந்து உள்ள வருவான். ஓ பரவாயில்லையே லீ, கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கேன், நான் இன்னும் டார்ச்சர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளேயே வந்திருக்கேன்னு என்ன அர்த்தம், உனக்கு இந்த கேஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. லீ வந்து மறைச்சு பார்ப்பான். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.